எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தலுக்கான மாவட்ட வாரியான கள நிலவரங்களை மிக தெளிவாக பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் மாவட்டமானது சேலம் மாவட்டம். இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சதீஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சதீஷ். சேலம் மாவட்டம் எவ்வாறு இருக்கிறது கள நிலவரம்? சேலம் மாவட்டம் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியாரின் சொந்த மாவட்டம். ஸோ சட்டமன்ற தொகுதிகள் எண்ணிக்கையின் அடிப்படையில் சென்னைக்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்க மிகப்பெரிய மாவட்டம் வந்து சேலம் மாவட்டம் தான். நாங்கள் 11 சட்டமன்ற தொகுதிகள் இங்க இருக்கு. அந்த 11 சட்டமன்ற தொகுதினா கங்கவள்ளி, ஆத்தூர், ஏற்காடு, ஓமலூர், மேட்டூர், எடப்பாடி, சங்ககிரி, சேலம் மேற்கு, தெற்கு, வடக்கு, வீரபாண்டி. இதுல முதல்ல கங்கவள்ளி தொகுதியில் தான் ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த கங்கவள்ளி ரிசர்வ்ட் கான்ஸ்டிடுவன்சின்றது இங்க வந்து இது 2011 தான் இந்த தொகுதி வந்து கொஞ்சம் உருவாக்குனாங்க. ஐ மீன் 2008 டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் உருவாக்குனாங்க. இங்க திமுகவுக்கு ஓரளவுக்கு ஸ்ட்ரக்சர் பேஸ் இந்த தொகுதியில் இருக்கு. ஸோ இப்போ இந்த 2011 நம்ம ரிசல்ட் பார்த்தோம். 2011 தேமுதிக வேட்பாளர் திருமதி சுபா அவர்கள் வெற்றி பெறாங்க. 48% ஓட்டு எடுக்கிறாங்க. திமுக அன்னைக்கு அந்த அவ்வளவு எதிர்ப்புலையுமே 39.6% எடுக்கிறாங்க திமுக. அப்புறம் 2016 திமுக, அதிமுக, பாமக, தேமுதிக தனித்தனியாக கண்டெஸ்ட் பண்ணும்போது, ஏன்னா இங்க இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை பாமகவோட ஓட்டுன்றது ரொம்ப முக்கியம். அந்த 2016 பாமக எவ்வளவு ஓட்டு எடுத்திருக்குன்றது ரொம்ப முக்கியமா பார்க்கணும். 2016 அதிமுக 42% ஓட்டு எடுத்து ஜெயிக்கிறாங்க. திமுகவில இருந்து சேலம் முன்னாள் மேயர் திருமதி ரேகா பிரியதர்ஷினி வந்து 40% ஓட்டு எடுக்கிறாங்க. 2011 அதிகமா ஓட்டு பாமக கூட்டணி இல்லாம எடுக்கிறாங்க. பாமக வந்து இங்க 6% ஓட்டு எடுக்கிறாங்க. தேமுதிக வந்து 4% எடுத்துடுறாங்க. இதே நீங்க 2021 வரும்போது பாத்தீங்கன்னா அதிமுக வந்து 47%, அதிமுக பாமக கூட்டணி 47% போது, தேமுதிக கூட்டணி அதே திருமதி ரேகா பிரியதர்ஷினி இருந்தாங்க 43% தான் வந்தாங்க. இப்போ 2021 ரேகா பிரியதர்ஷினி வெற்றி பெறுவார்கள், அமைச்சர் ஆவார்னு பலர் எதிர்பார்த்தாங்க. பட் ஆனால் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ்ல வந்து ஒரு 7000 ஓட் டிஃப்ரென்ஸ்ல வந்து அவங்க தோத்தாங்க. அதற்கு முக்கிய காரணம் என்னன்னா, நீங்க 2016 நாம் தமிழர் வந்து 920 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து 21 வரும்போது 9300 ஓட்டு எடுத்துறாங்க. கிட்டத்தட்ட 100 மடங்கு வளர்ச்சி. இந்த வளர்ச்சியில வந்து அவங்க வந்து திமுக வர வேண்டிய வாக்குகளை கொஞ்சம் எடுத்தாங்க. அதிமுக இந்த மாவட்டத்துல இருந்து அதிமுக பாமக ஓட் டிரான்ஸ்ஃபர் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு. 47% எடுத்துட்டாங்க. இவங்க திமுக வந்து அந்த 40% தான் எடுத்தாங்க. உடனே நாம் தமிழர் நல்லா ஃபைட்டு கொடுக்குறேன்னா இன்னும் கொஞ்சம் வேலை இருந்திருக்கும். அதை தலித் போட்டு ஒரு நாம் தமிழர் பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒர்க்கை வந்து நாம் தமிழரும் பண்ணுவாங்க. 26 விஜயும் பண்ணுவாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் திமுக அமைப்பு பலம் ஸ்ட்ராங்கா இல்லையோ அங்கெல்லாம் நாம் தமிழர் விஜய் கொஞ்சம் தலித் வாக்கு கொஞ்சம் பெரிய பாதிப்பு வரும். இந்த தொகுதியில கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. பட் ஆனாலும் அது வர வேண்டிய ஓட்டுன்றது வரல. ஸோ இதுல 2024 பொசிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 2024 பொசிஷன் இது வந்து கங்கவள்ளி தொகுதி வந்து கள்ளக்குறிச்சி பார்லிமெண்ட்டுக்குள்ள வரும். அதுல மலையரசன் கண்டெஸ்ட் பண்றாரு. அவர் வந்து 44% ஓட்டு எடுக்கிறாரு. இவர் அதிமுக அணியிலிருந்து குமரகுரு கண்டெஸ்ட் 41% எடுத்துறாங்க. பாமகவும் 6% தனியா போட்டிட்டு வாங்குறாங்க. நாம் தமிழர் 6%. நாம் தமிழர் இன்ஃபேக்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் இருந்து கொஞ்சம் வளர்ந்துருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் என்னுடைய எனக்கு தெரிஞ்சு பாமக ஓட்டுன்றது ஓரளவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடும் அதிமுகவுக்கு. அந்த எடப்பாடி சிஎம்னு வரும்போது திமுக ஓட்டு வந்து விஜயாலையும் நாம் தமிழ் கொஞ்சம் பலவீனப்படும் போது இங்கே கங்கவள்ளியில அதிமுகவுக்கு ஒரு எட்ஜு ஒரு பையன் வந்து ரேகா பிரியதர்ஷினி ஒரு நல்ல வேட்பாளர் இருந்தால் கூட அதிமுக ஒரு எட்ஜு கொடுப்பாங்க. அடுத்து ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி. இந்த ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி இந்த ஆத்தூர் பெல்ட்ல என்னன்னா, திமுக வந்து 67 பாசிட்டிவா எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது இந்த ஏரியாஸ் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்காங்க. 67 திமுக வைக்கிறாங்க, 71 ஜெயிக்கிறாங்க. ஆனா 71க்கு அப்புறம் எம்ஜிஆர் ஸ்பிரிட்டுக்கு அப்புறம் அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியல அந்த குரோத்தை. நீங்க 71க்கு அப்புறம் எப்ப போல திமுக ஜெயிச்சிருக்காங்க அந்த ஆத்தூர் தொகுதின்னு பார்த்தோம்னா 89 ஜெயிச்சிருக்காங்க, அப்புறம் 96 ஜெயிச்சிருக்காங்க.
அந்த இடைப்பட்ட காலத்துல காங்கிரஸ்க்கு இந்த பெல்ட்ல கொஞ்சம் டீசலா இருக்கு. அதுக்கப்புறம் 91க்கு பிறகு இன்ஃபேக்ட் டெக்னிக்கலா சொன்னா எடப்பாடியார் கொஞ்சம் தலையெடுத்த பிறகு அவர் அதிமுகவும் இவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இங்க வந்து 2011, 16, 21 3 தேர்தல் தொடர் வெற்றில அதிமுக இருக்காங்க. திமுக 96க்கு அப்புறம் இங்க வெற்றி பெற்றது கிடையாது. இங்க 2011 என்ன பொசிஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. 2011ல அதிமுக வேட்பாளர் மாதேஸ்வரன் வந்து 55% ஓட்டு எடுக்கிறாருங்க. திமுக கூட்டணியில் அன்னைக்கு காங்கிரஸ் வேட்பாளர் அர்த்தநாரி போட்டிட்டு 36.7% ஓட்டு எடுக்கிறாங்க. 2016ல என்ன ஆகுதுன்னா அதிமுக வேட்பாளர் சின்ன தம்பி அவங்க வந்து 44% எடுக்கிறாங்க. இதே அர்த்தநாரி அதே திமுக கூட்டணியில மீண்டும் போட்டிடுறாங்க காங்கிரஸ் கட்சியிலிருந்து. அவங்க வந்து இன்னும் ஒரு 1% குறைஞ்சு 35% எடுக்கிறாங்க. பாமக தனிச்சு போட்டிட்டு 9% ஓட்டு அந்த அதிமுக ஓட்டுல ஒரு பெரும்பகுதி பாமகவுக்கு போயிருக்கு. அப்புறம் விசிகேவுக்கும் இங்க ஒரு 4.5% ஓட்டு 2016ல வந்திருக்கு. 21 என்ன பொசிஷன்னா அதிமுக பாமக சேரும்போது அதான் சொன்ன 55ல இருந்து ஒரு பெரும்பகுதி பாமக போகும்போது திரும்ப சேரும்போது ஒரு 4% உள்ள டிரான்ஸ்ஃபர் ஆகுது. திமுக கேண்டிடேட் நிற்கிறதால ஓரளவுக்கு அவங்க திமுக ஓட்டு எடுத்துடுறாங்க. நாம் தமிழர் கொஞ்சம் அந்த விசிகா ஓட்டு உள்ள ஒரு திமுகவுக்கும் பட் நாம் தமிழர் கொஞ்சம் ஓட்டு பிரிச்சிருக்காங்க. இது 2021 வரும்போது. ஸோ நாம் தமிழர் பார்த்தோம்னா நீங்க 16ல வந்து அவங்க வந்து 1500 ஓட்டு தான் எடுக்கிறாங்க. அவங்க வந்து இப்போ இதுல 21ல 10,000 ஓட்டுன்ற போது அவங்களுக்கு ஒரு பெரிய ஜம்ப் இந்த தொகுதியை பொறுத்தவரை நாம் தமிழருக்கு. இப்ப பார்லிமெண்ட்ல இவங்க இந்த கட்சியில் என்ன பொசிஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா திமுக இங்க 46% ஓட்டு எடுத்து அவங்க இருக்கு. 2வது இடத்துல அதிமுக 39% கொஞ்சம் ஓட்டு இருக்கு. பாமக ஒரு 7% ஓட்டு இங்க எடுத்திருக்காங்க. அதெல்லாம் நாம் தமிழர் 6% கொஞ்சம் எடுத்திருக்காங்க. நாம் தமிழருக்கு வந்து சட்டமன்ற தேர்தலில் இருந்து கொஞ்சம் வளர்ச்சின்னே சொல்லலாம். ஒரு சிறிய வளர்ச்சி. ஸோ அப்படி இருக்கும்போது இதுல நம்ம என்ன ஹைலைட்டா நம்ம பார்க்கணும்னா பாமக ஓட்டு வந்து எந்த அளவுக்கு இங்க அதிமுக டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு பார்க்கணும். நம்ம 16-21 கூட்டணி இருக்கும்போது ஒழுங்கா டிரான்ஸ்ஃபர் ஆகல. எந்த அளவுக்கு இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகுது அதிமுகவுக்குன்றது பார்க்கலாம். திமுகவுக்கு 46% செல்வ கணபதி 46% இங்க மலையரசன் வந்து கொஞ்சம் குமரகுரு அளவுக்கு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் கிடையாது, கொஞ்சம் வீக்கான கேண்டிடேட் தான். பட் குமரகுரு நின்று நீங்க வந்து இது வந்து எடப்பாடி டிஸ்ட்ரிக்டா இருந்தாலும் 39% ஆக்சுவலி குமரகுருக்கு இங்க எடுத்த ஓட்டு கம்மி. அப்படி இருக்கும்போது 26 தேர்தலை பொறுத்து இந்த தொகுதியில் கடுமையான போட்டி இருக்கும். கேண்டிடேட் சாய்ஸ் ரொம்ப இருக்கும். திமுக ஒரு கரெக்டான கேண்டிடேட்டை போட்டு கரெக்டா பொசிஷன் பண்ணி வந்துட்டாங்கன்னா இங்க ஒரு சின்ன எட்ஜ் திமுக கிடைக்கலாம். இல்ல அந்த அதிமுக வந்து கரெக்டா அவங்க போட்டு அவங்க இன்னொரு சைடு அவங்க கேண்டிடேட் ஒர்க் அவுட் பண்ணிட்டாங்கன்னா இல்ல அதிமுக வந்து அவங்க கரெக்டான கேண்டிடேட் போட்டு கொஞ்சம் இந்த பாமக ஓட்டு ஒழுங்கா டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னா அதிமுக வச்சிருக்கோம். பட் இப்போதைக்கு பாமகவில் ஒரு குழப்பம் இருப்பதால் நான் இங்க வந்து ஒரு சின்ன எட்ஜு திமுகவுக்கு நான் கொடுப்பேன். ஏன்னா அதிமுக கூட நீங்க 3 தொடர்ந்து ஜெயிச்சுங்க, 3 முறையும் வெவ்வேறு கேண்டிடேட் இருந்தால அங்கேயும் ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இங்க ஒரு சின்ன எட்ஜு நான் திமுகவுக்கு கொடுப்பேன் இந்த தொகுதியை பொறுத்தவரை. பட் எல்லாமே கேண்டிடேட் செலெக்ஷன் தான் இங்க மெயின். அடுத்து ஏற்காடு சட்டமன்ற தொகுதி, அதாவது தமிழ்நாட்டில் உள்ள 2 பழங்குடியினர் தொகுதியில் இது ஒன்று. நம்ம சேந்தமங்கலம் ஏற்கனவே நம்ம நாமக்கல் பத்தி பேசணும். இந்த ஏற்காடு தொகுதியை பொறுத்தவரை இதுவும் ஆத்தூர் மாதிரியே திமுக வந்து பாசிட்டிவ் எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது இங்க ஜெயிக்கிறாங்க. 67-21 ஜெயிச்சு அந்த அதிமுக ஸ்பிளிட் வந்த அப்புறம் இங்க திமுக பலவீனமாறாங்க. அதிமுக காங்கிரஸ்ன்றது இந்த பகுதிகளில் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அப்புறம் 96ல தான் மீண்டும் திமுக ஜெயிக்கிறாங்க. அதுவரை அதிமுகவும் காங்கிரஸும் மாறி ஜெயிச்சிருந்தாங்க. அப்புறம் 2006 ஜெயிக்கிறாங்க திமுக. 2006க்கு அப்புறம் இந்த தொகுதியில வந்து 2011 தொடர் தோல்வியில் தான் இங்க இருக்காங்க. இந்த கிட்டத்தட்ட இந்த ஆத்தூர் பார்த்த அதே ட்ரெண்டு தான் இந்த தொகுதியில நம்ம எடுத்துக்கிட்டோம்னா. 2011 பொசிஷன் எப்படின்னா 2006ல வெற்றி பெற்ற தமிழ்ச்செல்வன் வந்து கண்டெஸ்ட் பண்றாரு திமுகல இருந்து. அதிமுக இருந்து பெருமாள் அவர் கண்டெஸ்ட் பண்றாரு. அவர் 58% எடுக்கிறாரு. தமிழ்ச்செல்வன் 37% தான் எடுக்கிறாரு. நீங்க இதே 2016ல என்ன நிலவரம்னா தமிழ்ச்செல்வன் அதே 37% தான் இருக்கு. அவரால் ஜம்ப் பண்ண முடியல. அதிமுக வந்து கேண்டிடேட்டை மாத்தி 45% எடுக்கிறாங்க. அதிமுக பாமக கூட்டணி இல்லாத பொழுது
பாமக வந்து இங்க ஒரு 8% ஓட்டு எடுத்திருக்காங்க. இவங்க தேமுதிகவும் ஒரு 4.7% எடுத்திருக்காங்க. இவர் நாம் தமிழர் முதல் தேர்தலில் அவங்க ஒரு 1200 ஓட்டு எடுத்திருக்காங்க. ஸோ 58% எடுத்த அதிமுக வந்து தேமுதிக கணித்து நிற்கும்போது 45% தான் இருக்காங்க. ஸோ 13% ஓட்டு வெளில போயிருக்கு. அது பாமகவும் தேமுதிகவும் அந்த ஓட்டு பிரிச்சிருக்காங்க. நாம் தமிழர் ஒரு சிறிய அளவு பிரிச்சிருக்காங்க. 21 வரும்போது அதிமுக பாமக கூட்டணி எப்படி இருக்கும்போது 45+8 ஓரளவுக்கு 51% இந்த தொகுதியில் வருது. 50% மேலே எடுத்துடுறாங்க அதிமுக. ஸ்டேட் லெவல்ல திமுக வெற்றி பெறும்போது அதிமுக ஒரு 50% ஒரு தொகுதியில் எடுக்குன்னா அந்த தொகுதியில் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா மாநிலம் உங்க ஆட்சிக்கு முடிவு எடுக்கணும்னு இருக்காங்க. அந்த தொகுதியில நீங்க 50% மேல ஓட்டர்ஸ் உங்களுக்கு போடுறாங்கன்னா அது பெரிய விஷயம். அதுவும் அந்த கேண்டிடேட் லோக்கல்ல கொஞ்சம் க்ளவுட் இருக்க மாதிரி ஜி சித்ரான்ற அவங்க. திமுகவின் தமிழ்ச்செல்வன் வந்து இந்த 37-40% வர முடியுது. நாம் தமிழருக்கு ஒரு நல்ல ஒரு ஜம்ப், அவங்க 13,000 ஓட்டு எடுத்து போயிட்டாங்க. இதே நம்ம கங்கவழியில பார்த்த அதே சுச்சுவேஷன் அவங்களால இங்க திமுகவை இந்த தொகுதியில பலவீனப்படுத்த முடிஞ்சது. ஒரு தலித் ஓட்டு, ட்ரைபல் ஓட்ஸ் பெருசாக வராம பார்த்துக்க முடிஞ்சு. விஜய் போன்றவங்களுக்கு இந்த தொகுதியில் நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கும். இந்த ஏற்காடு கூட கள்ளக்குறிச்சி பார்லிமெண்ட்ல வரும். ஏற்காடு, கங்கவள்ளி, ஆத்தூர் 3 கள்ளக்குறிச்சி பார்லிமெண்ட். மற்ற கள்ளக்குறிச்சியில 3 தொகுதியில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 24 என்ன பொசிஷன்னா திமுக அங்க 44% எடுக்கிறாங்க. மலையரசன் இவங்க குமரகுரு 40% எடுக்கிறாரு. பாமக அங்க 7% எடுக்கிறாங்க. நாம் தமிழர் 7% எடுக்கிறாங்க. ஸோ இந்த 7% ஓட்டுன்றது கரெக்டா டிரான்ஸ்பர் ஆச்சுனாலே ஒரு சின்ன எட்ஜ் அதிமுக வந்துடும். இதுல நாம் தமிழரும் விஜயும் கொஞ்சம் திமுகவை பலவீனப்படுத்துவார்கள் வாய்ப்பு இருப்பதால் இங்க ஒரு ஹெல்தி எட்ஜ் இந்த தொகுதியில நான் வந்து அதிமுக கொடுக்குறேன். அதிமுக வந்து எடப்பாடி சிஎம்னு போகும்போது அந்த ஓட்டு எடுத்துட முடியும். பாமக ஓட்டு ஓரளவுக்கு டிரான்ஸ்பர் ஆகி இங்க வந்துருச்சுன்னு. பாமக பெரிய ஓட்டு கிடையாது. பாமக ஓட்டு ஓரளவு டிரான்ஸ்பர் வந்து அவங்களால இங்க சஸ்டெயின் பண்ணிக்க முடியும் தான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஏற்காடை பொறுத்தவரை அதிமுக இங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் இருக்காங்க தான் நினைக்கிறேன். அடுத்து ஓமலூர் சட்டமன்ற தொகுதி. இந்த ஓமலூர் சட்டமன்ற தொகுதி கூட கிட்டத்தட்ட இந்த நம்ம பார்த்த ஏற்காடு, ஆத்தூர் 2 தான் 67-71 ஜெயிக்கிறாங்க. ஆனா 71க்கு அப்புறம் இங்க திமுக இங்க ஜெயிச்சதே கிடையாது. அதிமுக தான் பெரும்பாலான தேர்தலுக்கு ஜெயிக்கிறாங்க. முதல்ல 77 எம்ஜிஆர் வரும்போது திரு சிவபெருமாள் ஜெயிக்கிறாரு. அப்புறம் காங்கிரஸ் கட்சி அன்பழகன் ஜெயிக்கிறாரு. 89 கூட அதிமுக தான் இங்க ஜெயிக்கிறாங்க. சி கிருஷ்ணன் வேட்பாளர். 96 கூட திமுக கூட்டணி தமிழ் மாநில காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க. 2006 வந்து பாமக அங்க ஜெயிக்கிறாங்கன்ற போது இந்த ஓமலூர் சட்டமன்ற தொகுதியை வந்து திமுக தவிர்த்துட்டு தான் வந்திருக்கு. இதுவரை 2021 கூட காங்கிரஸ் இப்ப ரங்கராஜ குமார் மகன் மோகன்குமார் மங்கலம் அவர் கண்டஸ்ட் பண்றாரு. ஸோ இங்க 11 என்ன ஆச்சுன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். 2011 அதிமுக வேட்பாளர் சி கிருஷ்ணன் 59% ஓட்டு எடுத்து பெரிய மார்ஜின்ல ஜெயிக்கிறாரு. அதிமுக தேமுதிக கூட்டணி. அப்ப பாமகவை சேர்ந்து தமிழரசு அவங்க வந்து 34.9% ஓட்டு எடுத்து 2வது இடத்துல இருக்காங்க. 2016 என்ன ஆகுதுன்னா பாமக இங்க மாற்றம் முன்னேற்றம் சொல்லி அன்புமணி கண்டஸ்ட் பண்ணும்போது ஒரு கிட்டத்தட்ட மும்முனை போட்டி மாதிரி தான் வருது. அதுல வந்து இவர் அதிமுக 39% ஓட்டு எடுத்து எடுக்கிறாங்க. திமுக வேட்பாளர் வந்து 30% தான் எடுக்கிறாங்க. அப்புறம் பாமக வேட்பாளர் தமிழரசு அவர் 21% எடுக்கிறாரு. தேமுதிக இங்க 4% ஓட்டு எடுக்குது. இப்போ 2021 அதிமுக பாமக கூட்டணி வரும்போது எவ்வளவு வரணும்னா 39-21 சேரும்போது 60 வரணும். ஏறத்தால அந்த ஓட்டு எடுத்துடுறாங்க. 6 மணி அந்த ஓட்டு எடுத்துடுறாரு. திமுக காங்கிரஸ் போட்டு வெங்கராஜ் 35% அவ்வளவுதான் எடுத்திருக்காங்க. இப்போ 26 வந்து இந்த பாமகல இருந்து தொடர்ந்து போட்டிட்டு தமிழரசு வந்து அவர் திமுக ஷிஃப்ட் ஆயிட்டார். திமுக மோஸ்ட்லி அவர் தான் கண்டெஸ்ட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். வேற கேண்டிடேட் இல்லை. அவங்களே ட்ரை பண்ணாலும் அதிமுக வந்து இங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பார்லிமெண்ட்ல பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்லிமெண்ட் எடுத்துட்டோம்னா திமுகவை சேர்ந்த செல்வ கணபதி ஒரு பவர்ஃபுல் 1 இயர் அவரே 41% எடுத்திருக்காரு. அதிமுக 40% எடுத்துட்டாரு. பாமக இங்க 12% ஓட்டு எடுத்திருக்காங்க. நாம் தமிழர் 6% அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ
இங்க இந்த தொகுதியில் எனக்கு தெரிஞ்ச திமுக இம்பாக்ட் பெருசாக இருக்காது. பட் இம்பாக்ட் அப்படி இருந்தாலுமே அதிமுக வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. பாமக ஓட்டே இல்லாமலே ஜெயிக்கிற அளவுக்கு அதிமுக அங்கே கம்ஃபர்டபுளாக இருக்காங்கன்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா செல்வ கணபதி கண்டெஸ்ட் பண்ணி 41 தான் வருதுன்னா இது கொஞ்சம் ஸ்ட்ரக்சரலி திமுக ஒரு வீக்கான தொகுதி தான் நினைக்கிறேன். ஸோ என்னை பொறுத்தவரை இங்கே வந்து அதிமுக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காங்க இந்த தொகுதியில். அடுத்து மேட்டூர் சட்டமன்ற தொகுதி. இந்த மேட்டூர் கூட கிட்டத்தட்ட இந்த மற்ற தொகுதி 67 ஜெயிக்கிறாங்க திமுக அந்த பெரிய வெற்றியில. இங்கே இன்ஃபேக்ட் 71 கூட அவங்க கூட்டணி கட்சி தான் ஜெயிக்குது. அதுக்கப்புறம் திமுக ஒரே முறை இந்த 96 மட்டும்தான் எங்க தொகுதி ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு பெல்ட் ஃபுல்லா அதிமுக காங்கிரஸ் அந்த டாமினேஷன் இருக்கு. இங்க 77 வந்து நாச்சிமுத்து கவுண்டர் அதிமுக ஜெயிச்சு அவங்க தொடர்ந்து 3 முறை ஜெயிச்சாங்க. அப்புறம் 89 திமுக கூட்டணியில கம்யூனிஸ்ட் ஜெயிக்கிறாங்க. 91 சுந்தராம்பாள் ஜெயிக்கிறாங்க. 96 திமுக வேட்பாளர் கோபால் ஜெயிக்கிறாரு. அதுக்கப்புறம் 2001 சுந்தராம்பாள் மீண்டும் அதிமுக வேட்பாளர் ஜெயிக்கும். அப்புறம் பாமக வச்சது ஜி.கே. மணி 2006 ஜெயிக்கிறாங்க. இப்போ எஸ்.ஆர். பார்த்திபன் திமுகவில் முன்னாள் சேலம் முன்னாள் எம்பி அவர் இங்கே தேமுதிகல இங்க 2011 ஜெயிக்கிறாங்க. 16 செம்மலை ஜெயிக்கிறார். அப்புறம் திரும்ப 2021 பாமக சேர்ந்து சதாசிவம் ஜெயிக்கிறாங்க. 2011 பொசிஷன் பார்க்கலாம். 11 வந்து எஸ்.ஆர். பார்த்திபன் அவர் கொஞ்சம் லோக்கலாக கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய ஆள். அவர் கண்டெஸ்ட் பண்ணும்போது 44% ஓட்டு இங்கே எடுக்கிறாரு. பாமக இந்த ஜி.கே. மணி அவங்க வந்து 43% எடுத்து ஒரு ஸ்மால் மார்ஜினில் தோக்குறாங்க. அப்போ திமுக கூட்டணி பாமக திமுக கூட்டணியில் 2016 திமுக பாமக அதிமுக இவங்கெல்லாம் தனியாக கண்டெஸ்ட் பண்ணுவோம் எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்போ வந்து செம்மலை அதிமுக வேட்பாளர் அவங்க வந்து 35% எடுத்துக்கிறாரு. இது என்ன மும்முனை போட்டி இது. எஸ்.ஆர். பார்த்திபன் 32%. அப்போ திமுக மக்கள் தேமுதிக கன்ஃபார்ம் பண்ணி செம்மலை நிற்கிறாரு. அவர் 32% இப்போ எடுக்கிறாரு. அப்புறம் ஜி.கே. மணி பாமகலேருந்து அவங்க 24% எடுத்துடுறாங்க. ஸோ இப்போ 2021 இந்த 35 24 சேரும்போது எவ்வளோ வருது? 44 தான் பாமக வேட்பாளருக்கு வருது. இதுதாங்க சார். இதே ஐடியலி 35 24 59 பட் 44 தான் வருது. பெரும் பகுதி திமுக பேருக்கு. திமுக ஒரு ஸ்மால் மார்ஜின்ல தான் இங்க தோக்குறாங்க. திமுக கரெக்ட் தான் பாலிடிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஒரு சின்ன மார்ஜின்ல தான் இங்க தோக்குறாங்க. இங்க அதிமுக அந்த அதிமுக ஓட்டுல வந்து ஒரு சிறிய அமௌண்ட் வந்து நாம் தமிழர் இங்க பலவீனப்படுத்திருக்கு. ஏன்னா நாம் தமிழர் வந்து 2016 வந்து ரொம்ப ஒரு 1000 ஓட்டு கம்மியாக தான் இங்கே எடுத்திருக்காங்க. ஆனால் 21 வரும்போது இவங்க 9000 ஓட்டுன்னு இருக்கும்போது அந்த 4%. அப்புறம் அதிமுக ஐடியிலே 59% இருக்கு. அதிமுக கூட்டணி 44 தான். 15% வெளில போயிருக்கு. அதில் திமுகவுக்கு வந்து ஒரு 10% மேலே வந்திருக்கு. நாம் தமிழருக்கு ஒரு சிறிய அமௌண்ட் வந்திருக்கு. கொஞ்சம் மற்ற கட்சிகள் போயிருக்கு. 2024 பார்லிமெண்ட் பொசிஷன் எப்படி பார்க்கணும்? இங்கேயும் ஒரு மும்முனை போட்டி மாதிரி தான் இருக்கு. திமுக அதிமுக பாமக. இது வந்து தருமபுரி பார்லிமெண்ட் தொகுதி. ஸோ திமுக 33% எடுக்கிறாங்க அந்த ஒரு மல்டி கான்டெக்ட் ஃபைட்ல. அதிமுக 27% எடுக்கிறாங்க. பாமக 31% எடுக்கிறாங்க. நாம் தமிழர் 6% இங்க எடுக்கிறாங்க. நாம் தமிழர் இந்த போல்ரைஸ் எலெக்ஷன்ல கூட அவங்க 4லேருந்து 6 வந்தது பெரிய அச்சீவ்மெண்ட். ஸோ இதுல வந்து என்னன்னா இதுல பெரிய சேலஞ்சு இப்போ கூட பாத்தீங்கன்னா அதிமுக பாமக சேர்த்து 58-59 மார்ஜின் வருது. அது அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் கரெக்டா இருக்குமான்றதுதான் கரெக்டான இது இங்க இருக்க பெரிய சேலஞ்சு. இதுல வந்து கேண்டிடேட்ஸ் எப்படி போட போறாங்க அப்படிதான் நீங்க ஒரு அந்த இன்கேஸ் நீங்க வந்து இந்த தொகுதியை வந்து பாமகவை கண்டெஸ்ட் பண்ற மாதிரி தானே 2021 வேணா அந்த அதிமுக வன்னியர் ஓட்டை வந்து எடுக்கிற அளவு கெப்பாசிட்டி உள்ள ஒரு கேண்டிடேட் நீங்க போடணும். இன்கேஸ் நீங்க வந்து அதிமுக பாமக அந்த ஏன்னா ஏற்றுக்கொள்ளாத ஓட்டு 31% பாமக எடுத்திருக்காங்களா, இதுல வந்து ஒரு செக்ஷன் வந்து திமுக எடுக்கணும். இதுதான் எங்க பாலிடிக்ஸ். இந்த பாலிடிக்ஸ் கரெக்டா பண்ணக்கூடிய கேண்டிடேட்டா இருக்கணும். இவங்க வந்து ஒன்றும் ஹை ப்ரொஃபைல் வன்னியர் கேண்டிடேட் இல்லை, கொஞ்சம் ஒரு எல்லாரும் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு வன்னியரை வந்தால் கொஞ்சம் லோ ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா அவங்களால இந்த பாலிடிக்ஸ் பண்ண முடியும். இது எப்படி இது போன்றது பொறுத்துன்னு பார்க்க. என்னை பொறுத்தவரை
சேலம் முன்னாள் எம்பி SR பார்த்திபன் கூட இந்த தொகுதியில் நல்ல ஒரு சான்ஸ் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். திமுக எப்படி பிளான் பண்றாங்க, ஒருவேளை தருமபுரி எம்பி செந்தில்குமார் அவர் கொஞ்சம் லோ ப்ரொஃபைல் 1 இயர் எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியில் இருக்கு. அவர் கூட இங்க வாய்ப்பு இருக்கு. அதிமுகல இருந்து செம்மலைக்கு அவர் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு தராங்களா அதுவும் தெரியல. ஒரு செம்மலையே நீங்க வந்து அதிமுக இருந்து எனக்கு அதிருப்தியில அவர் வந்து லாஸ்ட் மினிட் DMK சேர்ந்து வரலாம். நான் எடப்பாடி அங்க அவருக்கு பதவி கொடுக்கல, எனக்கு காரணம் 2016 ரிவோல்ட் பண்றாங்க. ஸோ எப்படின்னு தெரியல. இந்த தொகுதியில் நான் திமுகவுக்கு ஒரு எட்ஜ் நான் கொடுப்பேன். அடுத்து எடப்பாடி சட்டமன்ற தொகுதி, இது நம்ம தொலைகிட்டு இருக்க தேவையில்ல, இது டேட்டாவும் ரொம்ப செக் பண்ண தேவையில்ல. இங்க ட்ரெண்ட் எப்படி எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு ஹிஸ்ட்ரி என்னன்னா, நம்ம மற்ற இடங்கள் மாதிரி தான் 67, 71 ஜெயிக்கிறாங்க. பட் அதுக்கப்புறம் கிளவுட் போயிடும். அதிமுக காங்கிரஸ் பெல்ட், அப்புறம் பாமகவோட டாமினேஷன் கொஞ்சம் வருது. பாமக சேர்ந்த கணேசன்லாம் இங்க இருக்காரு. எடப்பாடி இங்க 89 முதல் முறை வெற்றி பெறாரு. அவர் வந்து அப்போதான் ஜெயலலிதா முதல் முறை ஜெயிக்கிறாங்க, ஸ்டாலின் முதல் முறை ஜெயிக்கிறாரு. அப்புறம் 91 ஜெயிக்கிறாரு. 96 வந்து பாமக வேட்பாளர் கணேசன் இங்க ஜெயிக்கிறாரு. ஸோ எடப்பாடியும் இங்க தோத்துருக்காரு இந்த தொகுதியில 96. அதன் பிறகு 2001 கூட அவர் வந்து போட்டியில பாமகக்கு சீட்டு கொடுத்தாங்க. 2006 வந்து மீண்டும் எடப்பாடி போட்டிட்டு இங்க தோக்குறாரு, பாமக வேட்பாளர் தோக்குறாங்க. ஸோ 2 முறை எடப்பாடி தோத்துருக்காரு. ஆனால் 11க்கு அப்புறம் ஒரு கம்ஃபர்டபுளா செட்டில் ஆயிட்டாரு. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை ரிசல்ட் வந்து எடப்பாடி ஃபேவரபிள் தான் இருக்கு. ஏன்னா நீங்க எடப்பாடியோட வின்னிங் மார்ஜின்லாம் பாத்தீங்கன்னா 11ல் 56% எடுத்திருக்காரு. 16 வந்து க்ளோஸ் போயிட்டு திமுக ஒரு கரெக்டான வேட்பாளர் போல 43% போறாரு. 21 சிஎம் கேண்டிடேட்டா நிற்கும் போது 66% போயிடுறாரு. ஏன்னா இது சிஎம்க்கு போடுறோன்ற தெரியும். இதுல இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அங்க திரு செல்வ கணபதி இப்ப சிட்டிங் எம்பியா இருக்காரு, அவர் கண்டெஸ்ட் பண்ணாருன்னா ஒரு பவர்ஃபுல் 1 இயர். ஏன்னா அங்க 1 இயர் டாமினேட்டட் சீட்டு, அவர் கண்டெஸ்ட் பண்ணி திமுக ஒரு ஃபைட்டு கொடுக்கலாம். ஆனா அவரும் வெற்றி பெறுவார்னு கேரண்டி இல்லை. ஆனால் அவர் வெற்றி பெறுவாருன்ற அச்சம் எடப்பாடிக்கு இருந்து அவர் கொஞ்சம் அதிக நேரம் இங்க செலவு செய்யும். அது மேலே மற்ற தொகுதியில கேம்பெயின் பண்ண முடியாது. இது வந்து ஒரு பெரிய இது. ஸோ ஒருவேளை செல்வ கணபதி கண்டெஸ்ட் பண்ணா, இதுவரை நம்ம சேலத்தை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, அந்த அவங்க திமுக 1 இயர் ஓட்டு பாமக எந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு, அந்த வன்னியர்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு எழுச்சி ஏற்பட்டு திமுக ஃபேவரபிளா இருக்கும். இந்த சில திமுக பண்றாங்கன்னு தெரியல, பட் நிச்சயமா அது பண்ணாங்கன்னா சேலம் முழுக்க மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும். என் ரிசல்ட் எடப்பாடியே ஜெயிப்பாரு, பட் ஒரு கிளியை கொடுப்பாரு. 40% கூட பிரிக்கிறதுக்கு அதிகபட்சமான இல்ல ஒரு பர்செப்ஷன் வைஸ். இப்போ 2021 போடியில வந்து தங்கத்தமிழ்ச்சன் போட்டிட்டாரு. எல்லாருக்கும் தெரியுங்க, OPS ஸ்ட்ராங்கர், OPS. ஆனா தங்கத்தமிழ்ச்சன் கண்டெஸ்ட் பண்ணதால OPS எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு மற்ற தொகுதி எங்கேயுமே கேம்பெயின் பண்ண முடியல. என்ன ஆச்சுன்னா, எண்டாவதுலேயே போடியில அதிமுக ஜெயிச்சுது. ஆனா சுத்தி இருக்கிற மற்ற தொகுதி, தேனி மாவட்டத்து மற்ற தொகுதியெல்லாம் திமுக ஜெயிக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு தொகுதியை லாக் பண்ண வைக்கிறதுக்கு இதுல செல்வ கணபதி கண்டெஸ்ட் பண்ணா கரெக்டா திமுக அதை பண்ணலாம். ஏன்னா 2024 இங்க எப்படி பார்லிமெண்ட்ல எப்படி பொசிஷன் வந்திருக்குன்னா, இங்க வந்து அதிமுக 52% இருக்கு. ஸோ எடப்பாடி கண்டெஸ்ட் பண்ணாலும் அந்த பொசிஷன் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா அந்த ஒரு ஒர்க் பண்ணி அந்த ஓட்டு கொஞ்சம் ஸ்விங் பண்ண வச்சா என்னன்னு, ஏன்னா 32% இங்க செல்வ கணபதி எடுக்கிறாரு. ஆனா அவர் வந்து செல்வ கணபதி எடப்பாடி, ஏன்னா 2024 2 பேரும் 1 இயர். இப்போ ஒரு கவுண்டர்ஸ் 1 இயர்ன்ற அந்த ஃபைட் வரும்போது கொஞ்சம் 1 இயர் ஓட்டு இப்படி ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னா எடப்பாடிக்கு சிக்கல்ன்றதால அவர் வந்து எக்ஸ்ட்ரா காஷியஸாக இருப்பார். பட் திமுக இது எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. செல்வ கணபதி கண்டெஸ்ட் பண்ணுறதுல திமுகவுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. அது கண்டெஸ்ட் பண்ணுறாரா அப்படின்னு தெரியல. நாம் தமிழர் இந்த தொகுதியில் கூட பார்லிமெண்ட்டில் ஒரு நல்ல 5% எடுத்தது வந்து பாராட்டத்துக்கு வருது. இதில் ரிசல்ட்டு நம்ம ரொம்ப யோசிக்க தேவையில்ல, எடப்பாடி தான். நம்ம இதுக்கு முன்பாக அதிமுக கூட்டணி பற்றி பேசியிருப்போம். அங்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு விஷயத்த குறிப்பிட்டு சொல்லுவீங்க, பாமக ஒருவேளை அதிமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கலன்னா எடப்பாடியோட வெற்றியே வந்து கேள்விக்குறியாகும்னு நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு வரீங்க. இல்ல ஆமா இல்ல, எனக்கு வந்து இப்போ பாமக கூட்டணி இல்லாம 52% சேலத்துல எடுத்து காட்டுறாங்கல்ல, அப்புறம் தொகுதி நல்லா வச்சிருக்காருன்னு இருந்தோம். எடப்பாடி வெற்றிக்கு ஒண்ணு இல்ல,
என்னன்னா நீங்க வந்து அந்த பாமக ஓட்டையும் இழக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஒரு வன்னியரை போடும்போது, எடப்பாடிக்கு எதிராக ஒரு போலரைசேஷன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள வன்னியரை போடும்போது அப்போ இம்பாக்ட் இருக்கும். நீங்க வந்து பார்லிமெண்ட்ல 52% எடுக்கிறீங்க, இஷ்யூ இல்லாத எலெக்ஷன், பிஎம் கேண்டிடேட் இல்லாம எடுக்கிறீங்க, ஃபைன். பட் ஆனால் பார்லிமெண்ட்ல ஒரு வன்னியரை போட்டு எடுக்கிறீங்க. அந்த ஓட்டு ஒரு விளையாட கவுண்டர் இருக்க எடப்பாடிக்கு ஐடியலி வந்துடும், அதை விட அதிகமாக வரும். அதுக்கு போலரைசேஷன் அது குறைவாக கூட வரும் அப்படின்றது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சொன்னா 2016 திமுக கரெக்டான கேண்டிடேட் போட்டு அதுலேயே அப்பயே தோக்கடிச்சிருக்கலாம். அப்பயே எதிர்ப்பு இருந்தது அவருக்கு. அந்த 16 தப்பிச்சிட்டாரு. அந்த 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 அதிர்ஷ்டம் தான் அதுக்கப்புறம் எங்கேயோ போயிட்டாரு. அடுத்து சங்ககிரி தொகுதி. இந்த சங்ககிரி தொகுதியும் இப்போ நான் சொன்ன அதே 67, 71 திமுக ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏடிஎம்கே கிட்ட 77, 80, 84 முன்னாள் சபாநாயகர் தனபால் இங்கே ஜெயிக்கிறாரு. அப்புறம் 89 திமுக மீண்டும் ஜெயிக்கிறாங்க. அப்புறம் முன்னாள் அமைச்சர் சரோஜா ஜெயிக்கிறாங்க. 96 மீண்டும் திமுக. 2001 தனபால். 2006 மீண்டும் திமுக. அப்புறம் 2011 அப்புறம் அதிமுக தொடர் வெற்றியில் இருக்க 3 வெவ்வேறு வேட்பாளர் போட்டு ஜெயிக்கிறாங்க. இப்போ 2011 திமுக சேர்ந்த பவர்ஃபுல் எக்ஸ் மினிஸ்டர் வீரபாண்டி ஆறுமுகம் அவரே கண்டெஸ்ட் பண்றாருங்க. வீரபாண்டி தொகுதி விட்டு இந்த கண்டெஸ்ட் பண்றாரு. அதிமுக வந்து விஜயலட்சுமி பழனிசாமின்னு ஒரு கேண்டிடேட் போடுறாங்க. 57% ஓட்டு எடுக்கிற ஜெயிக்கிறாங்க. ஒரு முன்னாள் அமைச்சராக இருந்து கூட ஒரு 40% ஓட்டு எடுத்து ஜெயிக்க முடியல. அவ்வளோ ரிசோர்ஸ் இருந்தோம். காரணம் திமுக ஸ்ட்ரக்சரிங் பலவீனமா இருக்கு. அதிமுக தேமுதிக அந்த கெமிஸ்ட்ரி எங்கேயோ போயிருச்சு. 2016 என்னன்னா திமுக கூட்டணியில காங்கிரஸ் கண்டெஸ்ட் பண்றாங்க, பாமக தனியாக கண்டெஸ்ட் பண்றாங்க. அதுல வந்து அதிமுக 44% எடுத்துட்டு ஜெயிக்கிறாங்க. காங்கிரஸ் வந்து 27% எடுக்கிறாங்க. பாமக 17% ஓட்டு எடுக்கிறாங்க. நாம் தமிழர் முதல் தேர்தலில் 1500 ஓட்டு எடுக்கிறாங்க. 2021 வரும்போது அதிமுக சுந்தர்ராஜன் ஒரு வேட்பாளர் போடுறாங்க. அவர் 49.7%, கிட்டத்தட்ட 50%. ஏன்னா எடப்பாடி சிஎம்ன்றதுல பாயிண்ட்ல எடுத்துட்டாரு. ப்ளஸ் 10% அதெல்லாம் இருக்கு. திமுக KM ராஜேஷ் ஒரு கேண்டிடேட் போடுறாங்க. அவர் வந்து 41% எடுத்து 2வது வராரு. நாம் தமிழர் வந்து ஒரு பெரிய வளர்ச்சி, இங்க 10,000 ஓட்டு எடுத்துட்டாங்க. 1500 ஓட்டு வந்து மற்றதெல்லாம் கொஞ்சம் சொற்பமாக்கும். இது 2024 இது வந்து நாமக்கல் பார்லிமெண்ட்ல வரும் சங்ககிரி தொகுதி. இதுல 24 அதிமுக அங்க 41% எடுத்து லீட்ல இருக்காங்க. அதிமுக வந்து அந்த வேட்பாளர் தமிழ்மணி அவர் வந்து 41% லீட் இருக்காங்க. திமுக 39% 2வது இருக்காங்க. பாஜக இங்க 10% இருக்காங்க. ஸோ பாஜக தனியாக நிற்கும்போது 10% இருக்காங்க. பாமக ஓட்டு உள்ள இருக்கு. 7% இவங்க எடுத்திருக்காங்க. பாமக தனிச்சு நிற்கும்போது 17%, இங்க 41% வந்திருக்காங்க. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை எப்படின்னா இதுல திமுக ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப வீக்கு. ஆனா இங்க என்னன்னா அதிமுக இண்டிவிஜுவலாவே ஸ்ட்ராங்கு, அங்க பாமக இருந்து கொஞ்சம் பலவீனப்பட்டு கொஞ்சம் இருக்காங்க. அதே பாமக 17% எடுத்திருக்காங்க. அதுல 7% தான் உள்ள வந்திருக்கு. அதிமுக கிட்ட இருக்கு. 10% வெளில போயிருக்கு. திமுக கிட்ட கொஞ்சம் போயிருக்கு. அதே நீங்க வந்து கொஞ்சம் பார்லிமெண்ட்ல அவங்க பலவீனப்படுத்துறாங்க. பட் இருந்தாலும் அதிமுக சட்டமன்ற தொகுதி எடப்பாடி சிஎம்னு வரும்போது இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இன்ஃபேக்ட் எனக்கு கிடைத்த தகவல் என்னன்னா இந்த தொகுதியில வந்து அதிமுக கம்ஃபர்டபுளா இருக்க சூழல்ல மிதுன் பழனிசாமியோட கண்டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருக்கு. அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளான சீட்டு தான் இது. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை அதிமுக சுலபமா ஜெயிக்கக்கூடிய ஒரு தொகுதின்னு நினைக்கிறேன். அடுத்து சேலம் சிட்டி, சேலம் மேற்கு தொகுதி. சேலம் மேற்குன்றது ஃபர்ஸ்ட் இந்த 2008 டீலிமிட்டேஷன் அப்புறம் தான் ஃபார்ம் பண்றாங்க. 2011-16 வந்து அதிமுக சேர்ந்து வெங்கடாச்சலம் ஜெயிக்கிறாரு. அப்புறம் 21 பாமக சேர்ந்து அருள் ஜெயிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2011 என்ன ஆகுதுன்றது பார்க்கலாம். 2011 எடுத்துட்டோம்னா ஜி வெங்கடாச்சலம் அதிமுக வேட்பாளர் வந்து 56.5% எடுக்கிறாரு. அப்புறம் திமுகவை சேர்ந்த ராஜேந்திரன், இன்னைக்கு அமைச்சரா இருக்காங்களே ராஜேந்திரன், பணமர்த்தப்பட்ட ராஜேந்திரன், அவர் வந்து 40% எடுத்து சேலம் மேற்குல தோக்குறாரு. அப்புறம் 2016 வந்து என்னன்னா மும்முனை போட்டி அதிமுக, திமுக, பாமக தனியாக இருக்குது. அதிமுக
கிட்டத்தட்ட 40% ஓட்டு எடுத்து இங்க வந்துடுறாங்க. 2வது இடத்துல திமுக 31.6%. அருள் பாமக வந்து 14% எடுத்துடுறாரு. 3வது இடத்துல தேமுதிகவுக்கு 4.5% இருக்கு. ஸோ இப்போ 39 14 சேரும்போது என்ன ஆகும்னா, எனக்கு தெரிஞ்சு 53% வரணும். பட் ஆனால் 49% அருளுக்கே வருது, பாமக வேட்பாளருக்கே வருது. அதுவே பெரிய விஷயம். திமுகவில் வந்து அது பேலன்ஸ் 3%, திமுகவில் 3% ஓட்டு தான் அங்கே பிரிக்க முடியுது. இதே அதிமுக கண்டெஸ்ட் பண்ணியிருந்தா இது கூட நடந்திருக்காது. நாம் தமிழருக்கு வந்து 2016 வந்து 1300 ஓட்டு எடுத்தாங்க. அவங்க வந்து 21 வந்து 10,000 சொச்ச ஓட்டு எடுத்திருக்காங்க. மக்கள் நீதி மையம் அவங்களும் 8000 ஓட்டுக்கிட்ட எடுத்திருக்காங்க. ஸோ இந்த தொகுதி இது கொஞ்சம் அர்பன் சீட்ல இங்க விஜய் தாவேக்காவோட தாக்கமும் கொஞ்சம் நல்லா இருக்கும். திமுக அங்கும் பலவீனப்படன்றதால இங்க வந்து திமுக கொஞ்சம் வீக்கர் பொசிஷன்ல இருக்காங்க. இதுல வந்து பார்லிமெண்ட் பொசிஷன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். 2024 பார்லிமெண்ட் பொசிஷன்ல இந்த சேலம் மேற்கை பொறுத்தவரை இங்க திமுக வேட்பாளர் செல்வ கணபதி வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா 46% எடுத்துக்கிறாரு. அதிமுக 35% இருக்காங்க. பாமக 11% எடுத்து ஜெயிக்கிறாங்க. கொஞ்சம் அர்பன் சீட்டு, கொஞ்சம் இவங்க ராகுல் காந்தி எல்லாம் இருக்கிறத கொஞ்சம் திமுக ஃபேவரபுளாக இருந்திருக்கு. பாமக 16%, நாம் தமிழ் 6%. இந்த 46% எனக்கு விஜய் நாம் தமிழ் கொஞ்சம் பலவீனப்படுவாங்கன்னு நான் நம்புறேன். பாமக ஓட்டும் இப்போ ஓரளவு கரெக்டாக டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துடும் பட்சத்தில் இந்த தொகுதி வந்து நான் அதிமுகவுக்கு ஒரு எஜ்ஜு கொடுப்பேன் நான். அடுத்து சேலம் வடக்கு, இதுவும் 2008 டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் உருவாக்கப்பட்ட தொகுதி தான். 2011 தேமுதிக ஜெயிக்கிறாங்க. 16-22 தேர்தலில் திமுகவை சேர்ந்த இப்போ சிட்டிங் மினிஸ்டர் பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் ஜெயிக்கிறாரு. இங்க 2011 பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, 11 வந்து தேமுதிக வந்து 54%, அதிமுக தேமுதிக கூட்டணி 54% எடுக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி வந்து திமுக நிலை போட்டிடுறாங்க. அவங்க வந்து 36% எடுத்து ரெண்டாவது வராங்க. அடுத்து 2016 இந்த அதிமுக திமுக பாமக தனிச்சு போட்டிடும்போது திமுக இந்த ராஜேந்திரன் வந்து இங்க 45% ஓட்டு எடுத்துறாரு. அதிமுக வந்து 40% தான் இங்க வருது. பாமக வந்து இந்த தொகுதியில பாமக பிரச்சனை கொஞ்சம் சிட்டி சைடு இருந்தா கொஞ்சம் பெருசா ஓட்டுல 4% தான் ஓட்டு எடுக்கிறாங்க. பாஜகவுக்கு ஒரு டீசென்டான ஓட்டு இருக்கு. ஸோ ஐடியலி அதிமுக பாமக பாஜக சேரும்போது ஒரு 47 வரணும். ஆனா 42 தான் அவங்களுக்கு வந்து இந்த தொகுதியில் வருது. அந்த ஜி வெங்கடாச்சலம் சேலம் மேற்குல கண்டெஸ்ட் பண்ணல, அவர் தான் கண்டெஸ்ட் பண்ணாரு. 42 வருது. ராஜேந்திரன் தன்னோட ஓட்டை இன்னும் கொஞ்சம் கேஸ் பண்ணி 46% எடுத்து எங்க ஜெயிச்சிடுறாரு. இந்த தொகுதியில வந்து பார்லிமெண்ட் பொசிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பார்லிமெண்ட்ல திமுக 51% போயிருக்கு. அப்புறம் அதிமுக 30% தான் இங்க வந்திருக்கு. பாமக 11%, நாம் தமிழர் தான். இந்த 51% திமுக போனதன் விளைவு தான் இன்று ராஜேந்திரனுக்கு அதை ஒரு மந்திரி பதவி கிடைச்சிருக்கு. எடப்பாடியில வந்து அவ்வளவு லீடு அதிமுக இருந்து இங்க வந்து இந்த 51% இல்லைன்னா அதிமுக வேட்பாளர் வந்து எம்பி ஜெயிச்சிருப்பாங்க. இங்க செல்வ கணபதி வெற்றி பெறுவது முக்கிய ரோல் இது இருந்தால இந்த ஒரு மெரிட்னாலே தான் இப்போ அவருக்கு மந்திரி பதவி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னை பொறுத்தவரை ராஜேந்திரனுக்கு இங்கே கம்ஃபர்டபுளாக தான் இருக்கார். மீண்டும் அவரே ஜெயிப்பார் நினைக்கிறேன். அது முக்கிய காரணம் வந்து இங்கே கொஞ்சம் முஸ்லீம் பாப்புலேஷன் இங்கே கொஞ்சம் நல்லா இருக்கு. அது திமுகவுக்கு ஃபேவரபுளாகவும் இருக்குது. அடுத்து சேலம் தெற்கு. இதுவும் 2008 டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் தான் உருவாக்குனாங்க. உருவான 3 தேர்தல்லாம் அதிமுக ஜெயிச்சிருக்காங்க. வெவ்வேறு வேட்பாளரை வச்சு ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2011 எவ்வளோ எப்படி ஜெயிச்சாங்க? 11லயே அவங்க 64% ஓட்டு ஜெயிக்கிறாங்க. திமுக இந்த SR சிவலிங்கம் இன்னைக்கு ராஜ்யசபா எம்பி இருக்காங்களா, அவர் வந்து 30% எடுக்கிறாரு. அடுத்து 2016 என்ன ஆகுதுன்னா, அதிமுக அப்போ 50% மேல ஓட்டு எடுத்துருக்காங்க. திமுக இந்த குணசேகரன்ற ஒரு கேண்டிடேட் வந்து 36% எடுக்கிறாரு. பாமகக்கு இங்கே பாமக பிடிச்ச ஓட்டுல 3% தான் இருக்கு. கொஞ்சம் லிங்குஸ்டிக் கொஞ்சம் ஆட்கள் நிறைய இருக்கிற ஏரியா. விசிகாக்கு இங்க 2% இருக்கு. நாம் தமிழர் முதல் தேர்தலில் 1700 ஓட்டு எடுக்கிறாங்க. அடுத்து 2021 அதிமுக பாலசுப்ரமணியம் கிட்டத்தட்ட 50% ஓட்டு எடுத்து கொஞ்சம் க்ளோஸா இருக்கு. திமுக சரவணன் ஒரு கேண்டிடேட் போடுறாங்க. அவங்களும் 40% ஓட்டு தாண்ட முடியல. நாம் தமிழருக்கு வந்து இங்க நல்ல வளர்ச்சி. இப்போ 1700 10,000 ஓட்டு இங்க வந்து 21 எடுத்துட்டாங்க. இப்போ 2022
24 போர்ஷன் இந்த தொகுதியில் எப்படின்னா திமுக 48% எடுத்துட்டு இருக்காங்க. செல்வ கணபதி. அதிமுக வேட்பாளர் 35%, பாமக 8% எடுத்திருக்காங்க, நாம் தமிழ் 7% எடுத்திருக்காங்க. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை திமுகவுக்கு ஒரு 48% செல்வ கணபதின்றது ஒரு நல்ல இது. அதிமுகவுக்கு வந்து அந்த ஒரு சிட்டி சைடு கொஞ்சம் இதுன்ற கொஞ்சம் பலவீனப்பட்டிருக்காங்க. ஸோ கேண்டிடேட் எப்படி போடுறாங்க என்றுதான் இங்க மெயின். ஏன்னா திமுக இங்க வெற்றியோட வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதிமுக என்டிஏ சேர்த்து ஒரு 43% தான் இருக்கு. பட் ரொம்ப க்ளோஸ் ஃபைட்டா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு கரெக்டான கேண்டிடேட் வச்சு திமுக ஃபைட் பண்ணாங்கன்னா ஜெயிக்கலாம். பட் ஆனால் அந்த கேண்டிடேட் அவங்ககிட்ட இருக்கா, ஆளுங்கட்சி எப்படி எடுப்பாங்கன்றது தெரியல. ஸோ அந்த அடிப்படையில் இது ரொம்ப க்ளோஸ் ஃபைட்டாக தான் இருக்கும். இப்போதைக்கு அதிமுக இங்கே தொடர் வெற்றியில் இருக்கு. இப்போ 3 முறையும் நான் எடப்பாடி ப்ரொஜெக்ட் பண்ணி 50% கிட்ட எடுக்கிறேன்றதுல அதிமுக ஒரு சின்ன எட்ஜ் நான் இந்த தொகுதியில் நான் கொடுக்குறேன். இறுதியா வீரபாண்டி சட்டமன்ற தொகுதி திமுகவோட அமைப்புக்கு வந்து ரொம்பவே எமோஷனலி கனெக்டடா கூடிய தொகுதி. முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம் வெற்றி பெற்ற தொகுதி. 62லயே அவர் ஜெயிக்கிறாரு. 62லயே வந்து 3 முறை தொடர்ந்து ஜெயிச்சு அதுக்கப்புறம் 21க்கு அப்புறம் கிட்டத்தட்ட 25 வருஷம் எந்த பதவிக்கு வராமல் எதிர்கட்சியில் இருந்துட்டு 96ல மீண்டும் ஜெயிக்கிறாரு. அப்புறம் 2006ல வீரபாண்டி அவர் மகன் ராஜேந்திரன் ஜெயிக்கிறாரு இங்க. அப்புறம் 2011க்கு அப்புறம் அதிமுக தொடர்ந்து வெற்றியில இருக்கு. இப்போ 2011 பொசிஷன் பார்த்தோம்னா வீரபாண்டி ராஜேந்திரன் தான் கண்டெஸ்ட் பண்றாரு. அவர் 40.9%, 41% ஓட்டு எடுத்துறாரு. ஸ்டேட் ஆவரேஜோட அதிகம். அதிமுகவை சேர்ந்த எஸ்கே செல்வம் என்ற கேண்டிடேட் 55% ஓட்டு எடுத்து ஜெயிச்சிடுறாரு. 16ல திரும்பவும் அந்த வீரபாண்டியர் ஃபேமிலி ராஜேந்திரன் தான் கொடுக்குறாங்க. மும்முனை போட்டி அதிமுக பாமக திமுக மும்முனை போட்டி இருக்கும்போது அதிமுக 45% ஓட்டு எடுத்து ஜெயிக்கிறாங்க. ராஜேந்திரன் வந்து இங்க 38% எடுத்து ரெண்டாவது. பாமக வந்து இங்க 8% ஓட்டு எடுத்துருக்காங்க. ஸோ 45, 8 சேரும்போது 53 வரணும். ஆனா 2021ல 50 வருது. ஸோ ஓரளவு அதிமுக பாமக ஓட் டிரான்ஸ்ஃபர்ன்றது கொஞ்சம் நல்லா இருக்கு. திமுக வந்து ஏகே தருண் ஒரு கேண்டிடேட் இங்கிருந்தோ கொண்டு வந்து அவங்க ட்ரை பண்ணாங்க. பட் 41% தான் அங்க இருக்கு. ஸோ இந்த தொகுதியில வந்து பார்லிமெண்ட் பொசிஷன் எப்படி இருக்கு? இது சேலம் பார்லிமெண்ட் வரக்கூடிய தொகுதி தான். திமுக வந்து 48%ல எடுத்துருக்காங்க. செல்வ கணபதி பவர்ஃபுல் நினைச்சு. அதிமுக 36% தான் எடுக்கிறாங்க. பாமக அங்க 7% தான் இருக்கு. இங்க அதிமுக பாமக சேரும்போது இங்க 7% தான் இருக்கு. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை என்னன்னா நீங்க கேண்டிடேட் தான் அங்க முக்கியம். நீங்க வந்து வீரபாண்டியார் குடும்பத்திலிருந்து ஒருத்தர் வந்து கேண்டிடேட்டா போட்டு நீங்க பண்ணாதான் இதை வந்து, ஏன்னா அந்த குடும்பத்துக்கு அகேன்ஸ்டாகவும் போக முடியாது. ஏன்னா அவர் குடும்பத்திலிருந்து போட்டு தான் நீங்க ஒர்க் பண்ணணும். அவரோட மகன் ராஜேந்திரன் பிறந்தாரு. இன்னொரு மகனுக்கு சீட்டு கொடுக்குறாங்களான்னு தெரியாது. அவங்க சீட்டு கொடுத்தா அந்த கட்சியில வந்து அவங்க ஃபேமிலி டாமினன்ஸ் மறுபடியும் வந்து வருமானது தெரியாது. ஸோ இதுல பல சிக்கல்கள் இருக்குன்னா ஒரு பவர்ஃபுல் வன்னியரான செல்வ கணபதி உங்களுக்கு ஓட்டு வருது. இதே வந்து ஒரு அந்த அளவுக்கு, ஏன்னா அவரால் அந்த பாமக ஓட்டை பிரித்து எடுத்துட்டு வர முடியும். அந்த கிளவுட்ல ஒரு லீடர் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு தெரியல. ஸோ இதுவும் ரொம்ப டைட்டான தான். பட் கேண்டிடேட் பேஸ் பண்ணி தான் இருக்கு. நான் வந்து அதிமுகவுக்கு எட்ஜு நான் இங்க கொடுப்பேன். நான் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கள நிலவரங்களை தெளிவா சொன்னீங்க. இதுல மொத்தம் 11 சட்டமன்ற தொகுதிகள். 11ல கிட்டத்தட்ட 8 சட்டமன்ற தொகுதிகளை அதிமுக மீண்டும் தன் கைவசம் வச்சுக்கிறாங்க. 3 சட்டமன்ற தொகுதிகளை திமுக கைப்பற்றுறாங்க. அந்த 3 சட்டமன்ற தொகுதிகள் ஆத்தூர், மேட்டூர், சேலம் வடக்கு. இந்த 3 தொகுதிகளும் திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளா இருக்கு. சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிலவரங்களை தெளிவா சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு மாவட்டத்தில் சந்திக்கலாம். நன்றி.